சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கிளாசிக் மோட்டார் கேரேஜ் தாங்க வந்திருக்கும். 50cc ஒரு சூப்பர் பைக் வந்து நம்ம பிரதர் கிட்ட பார்த்துருந்தோம். 50cc வண்டி டாப் ஸ்பீடு 100, 120 பண்ணுமான்றது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அப்ரலில் ஒரு பைக் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி 50cc இதுவரையும் யாருமே எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஸ்கூட்டரை பற்றி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் தான் போக முடியும், சிங்கிள் ஒருத்தர் ஓட்டுற மாதிரி. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50cc நார்மலாக ஒரு TS 50 இருந்தால் ஒரு 40 km ஸ்பீட் 45 அப்படி தானே பண்ணும். இதில் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 கிட்ட பண்ணும். நீங்கள் சொல்லிடுங்க ப்ரோ, எந்த வருஷம் மாடல் அதை பற்றி? வண்டி வந்து 80s மாடல் ப்ரோ. இங்கே வந்து எல்லாமே 90s 80s TVS 50 தான் இருந்துச்சு. இந்த டீன்ஸ் இந்த ES இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேட் 90 இதுனா இது 83 மாடல். ஆக்சுவலி இது பியூர் இம்போர்ட்டு. இது வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த வண்டி சேல்ஸோ யாரும் சேல்ஸுக்கோ இதுக்கோ எதை கேட்காதீங்க, சர்வீஸ் வந்திருக்கு கொஞ்சம் ஜென்ரலுக்கு பண்ணுறதுக்கு. இது என்ன இதுனா வண்டி ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நான் மேக்ஸிமம் நான் எல்லா வீட்டிலும் சொல்கிறது அதுதான், ஒரிஜினாலிட்டிக்கு நம்ம இது பண்ணுவேன். இந்த இண்டிகேட்டர்லேருந்து இதில் பாருங்க ஸ்டான்லி, இது இந்த ஹெட்லைட்டில் இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கோம். மெயின் இது என்னென்னா ஸ்கூட்டியில் 80s RPM மீட்டர் இருக்கும். எனக்கு அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் RPM மீட்டர் இருக்கும். இன்னொன்று ஃபியூயல் கேஜ் 80s வண்டியில் மேபி கைனட்டிக் ஹோண்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா 80s பார்த்தீங்கன்னா இந்த கேஜை பார்த்தீங்கன்னா அழகாக அந்த முள்ளு பாருங்கள், முள்ளுடைய இது RPM மீட்ரு, ஸ்பீடா மீட்ரு. இதில் ஒரு ஸ்பீட் வார்னிங் லைட்டும் இருக்கும், அதுவும் ஒர்க்கிங். ஓகே. இப்போ ஸ்பீட் வார்னிங் லைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 35 to 40 டச் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயே எழுதியிருக்கும். இப்போ ஐபிஎம் இருக்கா, இங்கே பாருங்கள் ஜப்பானில் எழுதியிருக்கா, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள் செல்ஃபு பாருங்கள், ஜப்பானில் எழுதியிருக்கும். இது உங்களுக்கு ப்ளஸ்ஸு வண்டியில் வந்து ஹார்னு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வண்டி வேணால் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் இன்னொரு மெயின் யூனிக்னா ஹார்னு, வண்டியில் வந்து ஹார்ன் தான் இன்னும் இருக்குது. இண்டிகேட்டரில் இப்போ நார்மலாக போட்டிங்கன்னா மேலே இந்த லைட் எரியும் தெரியுமா, நார்மலாக மேலே, அது இதில் கிடையாது. அதுக்காக என்ன ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பஸ்ஸர் நம்ம செட் பண்ணுவோம் தெரியுமா, பிளாஸ்டிக்கில் கம்பெனிலேயே ஒரு பஸ்ஸர் செட் பண்ணி அந்த பஸ்ஸர் வந்து காரில் ஒரு மாதிரி, அதாவது கீங் கத்தோல ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும்ல, இப்போ இந்த அடி போடுறேன் அது இன்னும் ஒர்க்கிங்கு. இண்டிகேட்டர் போட்டிருக்கு எரியுதுக்காக உங்களுக்கு தெரியறதுக்கான அந்த சவுண்ட் உங்களுக்கு அது கேட்க தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ரியர்லையும் ஒர்க் ஆகுது, பிரேக்லாம் எரியுங்க. இந்த ஹெட்டுக்குள்ளே கன்சோல் கரெக்டாக கட் பண்ணி அந்த சின்னதாக ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. டிக் அந்த டிக் சவுண்டுக்காக மட்டும் அவ்வளோ அழகாக கேட்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாலிஷ் அலுமினியம் லிவர்ஸ் பாருங்கள், 2 லிவர் பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்சூசிக்கில் பார்த்துருப்பீங்க இந்த டைப்பில், இந்த ஓல்டு டைப் இதில் பார்த்துருப்பீங்க. யோக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் அந்த பாலிஷ் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சின்ன கேரியர். இது என்னன்னா சிங்கிள் பர்சன் போகிற வண்டி. இது டபுள்ஸ் போகிற வண்டி கிடையாது, பின்னாடி ஃபுட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இதில் சிங்கிள் பர்சன் போகிற வண்டி. முன்னாடியே சின்ன பசங்களாம் யாராவது இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன இது பண்ணிக்கலாம். இது சின்ன ஒரு கேரியர் மாதிரி இருக்கும், இது பண்ணிக்கலாம். மேட் இன் ஜப்பான் எல்லாத்தையும் ஸ்டான்லி எல்லாத்துலேயும் போட்டிருக்கும் மேட் இன் ஜப்பான். இது மைலேஜ் டாப் ஸ்பீடு ப்ரோ, டாப் ஸ்பீடு ஆக்சுவலி இது 60 போகுது. செக் பண்ணி பார்த்துட்டேன், காலையில் 60 இருக்கும் போகுது. அதுக்கப்புறம் மீட்டர் இல்லை, நானும் ரோடு இல்லை பெருசாக, நான் சும்மா அந்த ரோட்டில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மைலேஜ் தெரில, நான் சும்மா ஏதாவது வண்டி இருந்து கொஞ்சம் பிடிச்சி போடுறது மட்டும்தான். மீதிபடி நான் எதுவுமே செக் பண்ணதில்லை. கண்டிப்பாக அது ஒரு தெரிஞ்சு ஒரு 60-70 தரலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று நீங்கள் வண்டி ஓட்டுற ரொம்ப பவராக இருக்கும் அந்த வண்டி. ஆக்சுவலி 50cc சொல்கிறது வண்டி ரொம்ப பவராக இருக்கும். நம்ம வண்டி ஸ்டார்ட் மட்டும் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று மறந்துட்டேன், வண்டி 50cc கிக்கர் கிடையாது, செல்ஃபு தான். செல்ஃப் மட்டும் ஒரு செல்ஃபு மட்டும்தான் வண்டியில். ஆமாம் RPM மீட்டர் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்க. RPM மீட்டர் ஒர்க்கிங்கில் இருக்குது, எல்லாமே ஸ்பீடா மீட்டர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங். அதெல்லாம் இப்போ சில ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இந்த ஸ்பீடா மீட்ரு இதுக்காக தான் வந்துச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்காக இருக்குது, பாடி லைனில் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஒரிஜினல் பெயிண்டிங்கு, ஒரிஜினல் ஸ்டிக்கரு, எதுவுமே இதெல்லாம் மேலே ஒட்டினதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் பெயிண்டிங், ஒரிஜினல் ஸ்டிக்கரோடு அப்படியே எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. மிரர் மட்டும் வண்டி இது கிடையாது. உடனே கேட்பாங்க, ஒரு ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்தோம், மிரரில் மட்டும் மிரர் இல்லைனாங்க, அதே மாதிரி மிரர் கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. மிரர் மட்டும் மாற்றிருக்கு. சரிங்க ப்ரோ, இப்போ இந்த வண்டி சேல் கிடையாது, கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்காக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பெரிய பொண்ணு ஆனனால ஓட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன் உண்டு. அதனால ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி. ஏன்னா அவங்களும் விண்டேஜ் வண்டி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கொடுக்குறதும் பொண்ணுக்கு கொடுக்குற இதுவும் ஒரு விண்டேஜாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. ஏன்னா இப்போது லேட்டஸ்ட் வண்டி பார்த்தாங்க ஆக்சுவலி, அந்த ஆஃப் ரோட் வண்டி இந்த சைனீஸ் பைக் விற்குதுல்ல, இந்த மோட்டரைஸ்ட் இந்த இது சொல்கிறேன், எலக்ட்ரிக் கிடையாது, இன்ஜின் வச்ச டைப்பில் இந்த 40cc 50cc டைப்லலாம் அந்த மாதிரி வேணாம், எடுத்தாது பழைய இருக்கணும், பழைய வண்டியாக ஒரு இதாக இருக்கணும் மாதிரி கரெக்டாக ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு
வந்து எடுத்து ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய பைக்ஸு சேலுக்கு வந்தாலும் சரி, இல்லை இந்த பைக்கை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரி, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை பெரம்பூரில் இருக்குது உங்கள் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய பைக்ஸு, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பைக்ஸ் வச்சிருக்கீங்க, உங்கள் பைக்கை ரெஸ்டோர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும்னா இவங்க கேரேஜ் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் பண்ணுறேன்.